எக்ஸாம்பிள் இதுதான். நீங்கள் ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கும்போது சினிமா பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது இப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கும்பொழுது சிகரெட் ஸ்மோக் பண்ணால் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு சில பேர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இன்னும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் ஒரு பார்ட்டி அதெல்லாம் போனால் ரெடி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. இதெல்லாம் அந்த நேரத்துலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. ஸோ எஸ்கேப் ஆகும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்குமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு பி த சொல்யூஷன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அடிபட்டுடுச்சு, டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர் வந்து எனக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாருன்னா அந்த மெடிசன் சாப்பிட்டா எனக்கு நோய் குணமாகும். ஆனால் எனக்கு பெயின் இருக்குன்னு அந்த நேரத்தில் அந்த இடத்துக்காக ஒரு அனஸ்தீசியாவோ ஏதோ கொடுக்குறாரு. அப்போ எனக்கு அந்த இடத்துல இருந்து வலியே தான் அது வந்து நான் உணர மாட்டேன், வலியை உணர மாட்டேன். அதுக்காக நோய் குணமாயிடுன்னு அர்த்தத்தில் ரெண்டும் பண்ணணும். நோய் வலியை உணராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். ஆனால் த ரியல் ட்ரீட்மெண்ட் இஸ் சம்திங் இஸ் கோயிங் ஆன்.